விக்கிரவாண்டி மாநாடுல சொதப்புனீங்க, சரி முதல் அனுபவம் திருந்திருவீங்க அப்படின்னா, அடுத்து மறுபடியும் கோயம்புத்தூர் ரோட் ஷோ தெருவிய சூறையாடி விட்டு விஜய் மேலேயே பாயிறாங்க. விஜய் மேலே ஏறி பாயிறானுங்க, வேன்ல ஏறுறானுங்க, வேனை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்து மறுபடியும் ரோட் ஷோக்கு வருவோம். இந்த சுற்றுப்பயணம், திருச்சி சுற்றுப்பயணம், அதுலயும் அப்படிதான் பண்ணாங்க. அடுத்து நாகப்பட்டினத்துலயும் அப்படிதான் பண்ணாங்க. இந்த நாமக்கல் காலையிலயும் அப்படிதான் நடந்துச்சு, கரூர்ல அப்படிதான் நடந்துச்சு, மதுரை விக்கிரவாண்டி மாநாடுலயும் அப்படிதான் நடந்துச்சு. விஜய் போற இடம் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. ஒண்ணுத்துல இருந்து நீங்க திருந்தணும், எதுலையுமே திருந்தல. சென்னையில யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய ரோட ஆர்ப்பாட்டத்துக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையாவது ஒழுங்கா வச்சிருக்கணும். சென்ட்ரல் பீடியனு மாநகராட்சி நட்டு வச்ச செடியில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு புட்டிங்கி சூறை அடிட்டு போயிருக்கீங்க. நீங்கெல்லாம் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசலாமா? எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நாங்க நட்டமா நிப்பாட்டிடுவோம்னா, நீ உனக்கு இப்ப ராஜஸ்தான் பாலைவனத்துலதான் மாநாடு நடத்த கொடுக்கணும். இதை விட்டுட்டா ராஜஸ்தான் பாலைவனத்துல அதுலயும் என்ன செய்வனே தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. நீ கேட்கிற இடத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எங்க என்ன மக்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடக்காம, மக்களுக்கு தொந்தரவு இல்லாம எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தான் கொடுப்பாங்க. அங்கதான் நடத்தியே ஆகணும். அங்க நீ கண்ட்ரோலா நடத்தணும்னா உங்க கட்சி தொண்டர்கள் நீங்க தான் ஒழுங்கா வழி நடத்தணும். அதை விட்டுட்டு நீ என்ன எங்களை மட்டும் பண்றாங்கன்னா, நீ முதல்ல சரி பண்ணிக்க உன்ன, அப்புறமா வந்து நீ பேசு. அப்புறமா நம்ம வந்து உங்களை ஒதுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம பேசுவோம்.